வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு டேல நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்ட்டு எல்லாம். நிஃப்டி 50 ஒரு 117 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 270 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சரிவா போஸ்ட் பண்ணியிருக்கு. எஃப்ஐஐஸும் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல நெட்டா செல்லரா இருக்காங்க. ஆனா, பெரிய அளவுக்கெல்லாம் விக்கலைங்க. ஒரு 300 கோடி கிட்ட தான் வித்திருக்காங்க. அதே நேரத்தில டிஐஎஸ் பார்க்கும்போது நெட்டா கிட்டத்தட்ட 5000 கோடி கிட்ட நம்ம மார்க்கெட்ல ஃபண்ட இறக்கியிருக்காங்க. எஃப்ஐஐஸோட ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது விக்கும்போது கொஞ்சம் குறைவா விக்கிறாங்க. வாங்கும்போது கொஞ்சம் அதிகமா வாங்குறாங்க. இது நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி தான். இது தொடர்ந்து இருந்தாலே போதும். ஆனா என்ன பயன்? பங்குகள் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மே பண்ண மாட்டேங்குதே! அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பலருக்கும் இருக்கும். என்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. பலரும் கேட்குறாங்க. இந்த பங்குக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் ஏற மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஏறுவதும், ஏறாததும் மார்க்கெட் கையில தான் இருக்கு. வேற யார் கையிலயும் இல்ல. வேற யாருக்கும் தெரியாது. நம்மளால இங்க ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, நல்ல விலையில இருக்கா? நமக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த நிறுவனத்த பற்றியான புரிதல் இருக்கா? நம்ம தொடர்ந்து அந்த நிறுவனத்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நம்பிக்கை இல்லையா, குடுத்து போட்டு வெளிய போறத தவிர வேற வழி இல்ல. மார்க்கெட்ல பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெர்ஃபார்ம் பண்ணாம, பல வருடங்களா பெர்ஃபார்ம் பண்ணாத பங்குகள் இருக்குது. அப்படிப்பட்ட பங்குகள் மோசமான பங்குகளான்னு கேட்டா இல்ல. பெர்ஃபார்ம் பண்ற பங்குகள் எல்லாம் நல்ல பங்குகளான்னு கேட்டா அதுவும் கிடையாது. மார்க்கெட்ல இப்ப பல பங்குகள், குறிப்பா ஐபிஓல வரக்கூடிய பங்குகள நீங்க பார்த்திருப்பீங்க. ஐபிஓல வர பங்குகள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. மில்கி மிஸ்ட் எல்லாம் எடுங்க. கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சரிவே கிடையாதுடா! அப்படிங்கிற மாரி தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 2% விழுந்திருக்கு. ஆனாலும் ரூ. 217 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே தான் இந்த தூத் டிரான்ஸ்மிஷன பொறுத்தவரைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப லலிதா ஐபிஓ வந்தது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருக்கு. ஆனா, இப்போ ஒவ்வொரு ஜுவல்லரியா நீங்க இந்த ஜுவல்லரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நான் கேள்விப்பட்டதில்ல. நீங்களும் பட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பல ஜுவல்லரி பங்குகள் ஐபிஓக்கு வராங்க. இப்பவே 2 ஜுவல்லரி நிறுவனங்களோட ஐபிஓ இருக்கு. தீபான்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பிரியாரிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஜுவல்லரி நிறுவனங்கள் ஐபிஓக்கு வரதுக்கான திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் எத்தன நகைக்கடை நிறுவனங்கள் ஐபிஓ மூலியமா லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு தெர்ல. நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். லிஸ்டிங் கெயின் தெரியாத நிறுவனங்கள்ல லிஸ்டிங் கெயின் எதிர்பார்ப்பத தவிர வேற வழி இல்ல. லலிதா பற்றியான கேள்விகள் இருக்கு. லலிதா பற்றியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா, இத பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இதுல ஒரு புரிதல் ஏற்படும். ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப் பங்குகள் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. இது ஒரு குறையா வந்திருக்கு. லார்ஜ் கேப் பங்குகள் பெர்ஃபார்ம் பண்ணாம இருப்பது நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, நம்மள போல ஒரு சிறு முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டைம் கிடைக்குது. இதனால சிறு முதலீட்டாளர்கள் மாசம் மாசம் தொடர்ந்து ஒரு பிளான் பண்ணி பணத்த முதலீடு பண்ண ஒரு உதவிகரமான ஒரு விஷயத்த தான் மார்க்கெட் இப்ப ஏற்படுத்தி குடுத்துட்டுருக்கு. ஏற மாட்டேங்குதே அப்படிங்கிற கவல வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இந்த மாரி ரொம்ப லென்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 2 வருடம் நம்ம சும்மா உட்காந்துருந்தோம். எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெர்ல. நம்ம நண்பர்கள் கண்டிப்பா பலருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, "என்ன இவன் எப்ப பார்த்தாலும் பொறுமையா இரு, பொறுமையா இருன்னு சொல்ட்டே இருக்கான்" அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அவ்வளோ நாள் நம்ம பொறுமையா இருந்தனால, வாய்ப்புகள நம்மளால பிடிக்க முடியுது. அதுவும் தரமான ஒரு விலையில நம்மளால பிடிக்க முடியுது. இதே நம்ம அந்த டைம்ல பொறுமை காக்காம இருந்திருந்தோம்னா, நம்ம நிலைமை என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா பங்கையும், எல்லா விலையிலயும் வாங்கியிருப்போம். கடைசியில பெரிய அளவுக்கான ஒரு கஷ்டத்த நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கும். இது நமக்கு தேவையா? பொறுமையா இருக்கிறதுக்கு சில காலகட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் பொறுமையா விளையாடுறதுக்கு ஒரு சில காலகட்டம் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்ல ஒரு பெரிய சரிவு ஏற்படுதுன்னா, அடிச்சாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும். இந்த மாரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு T20 கிரிக்கெட் மாரி தான். சில டைம் பவர் பிளே இருக்கும். சில டைம் மிட் ஓவர்ஸ்ல நம்ம பொறுமையா ஆடுற மாரி இருக்கும். திரும்ப ஒரு தோனி மாரி கடைசி ஃபினிஷிங் பண்றதுக்கு இறங்கி ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் நம்மளுடைய திட்டத்த வடிவமைக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுமையா பொசிஷன் பில்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்ப, குறிப்பா லார்ஜ் கேப் பங்குகள்ல பொசிஷன் பில்ட் பண்றதுக்கான வாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்குது. இது யாருக்கு ஒரு பெரிய பயன் அப்படின்னு பார்த்தா, நம்மள போல ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு தான் பெரிய பயன். ஒரு பக்கம் நம்ம பங்குகள ஸ்லோவா ஃபோக்கஸ் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் பணத்த லிக்விட் ஃபண்ட்ல போட்டு வைக்க முடியும். அப்படி போடலனாலும் மந்த் ஆன் மந்த் வரக்கூடிய சேலரிய மட்டுமே நம்மளால யுட்டிலைஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் இவ்வளோ நாள் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்த பணம் நமக்கு கிராஷ் ஆகும்போது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி கரெக்ட்டா நம்ம போம்போது, பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்தில பொறுமையாவும்,
இப்படி நம்ம பங்குகள் லார்ஜ் கேப் பங்குகள் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இறங்கும்போது பொசிஷன் பில்ட் பண்ணி அடுத்தது ஒரு கிராஷ் ஏற்படும் போது ஒரு பெரிய பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக நம்ம ரொம்ப லக்கி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இதை எப்படி நம்ம அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிறோம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும். பங்குகள் ஏறலை அப்படிங்கிற ஒரு கவலையை விட்டுட்டு நல்ல நிறுவனமா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நல்ல நிறுவனம் நல்ல விலையில கிடைச்சதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதை வந்து பண்ணணும்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ இப்போது இன்னைக்கு டேயில் HDFC பேங்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணலையே ப்ரோ அப்படின்ட்டு வந்து ஒரு 2-3 நாளாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ HDFC பேங்க் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ HDFC பேங்க் இன்னைக்கு டேயில் சரிவை சந்திச்சிருக்கு. சான்ஸில் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருந்துட்டு இருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக டிப் ஆகுமா தெரியாது. பட் டிப் ஆச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ ஒரு பெரிய நியூஸ் என்னன்னா 22,000 கோடி கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி. இதுதான் இப்போ ஒரு பெரிய செய்தியாக வந்திருக்கு. இன்னும் சில இடத்துலலாம் HDFC பேங்கோட 22,000 கோடி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து செய்தித்தளங்களில் போட்டுட்டு இருக்காங்க. பட் ஒரு ஹெட்லைன் மட்டும்தான் அப்படி இருக்கும். உள்ளே போய் நம்ம தேடி பார்க்கும்போது ஸோ HDFC பேங்க் மட்டும் இதில் சம்மந்தப்படலை. சொல்லப்போனால் NCLTயோட உத்தரவை HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா எதிர்த்து மேல்முறையீடு பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்னன்னா இப்போ ஒரு செட்டில்மெண்ட் வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு கடன் கொடுத்த நிறுவனங்கள் 80% பேர் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓகேன்னு சொன்ன காரணத்தினால இந்த ஒரு திட்டத்தை NCLT பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து HDFC பேங்க் ஒத்து வரலை. ஸோ NCLATயில் போய் தீர்ப்பு போடுறதுக்கு அதாவது ஒரு ஒரு இந்த ஆர்டர் அதாவது ஒரு கேஸ் போடுறதுக்கான ஒரு விஷயத்த HDFC பேங்க் பண்ணுறாங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்காக. இந்த 22,000 கோடி கடனில் ஸோ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம்னு பார்த்தா ஸோ செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தா வெறும் 6 கோடி கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ 22,000 கோடி எங்கே இருக்குது, 6 கோடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கேட்டாலே மலைப்பா இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் தான் அந்த ஆள். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆ ஸோ எஸ்எல் நினைக்கிறேன் எஸ்எல்ஓ ஏதோ ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இவர் ஜாமீன் கொடுத்துருக்காரு. இவர் தான் இந்த நிறுவனத்தோட தலைவரும் கூட. ஸோ இவர் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இவர் ஜாமீன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஜாமீனால் இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மொத்த கடன் 22,000 கோடியும் இல்லை தள்ளுபடி பண்ணலை அப்படின்ட்டு இவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கேரண்டி கொடுத்தது பர்சனல் கேரண்டி கொடுத்தது ஒரு 3,000 கோடி கிட்ட தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இவர் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது ஒரு 6 கோடியாக இருக்குது. நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த கடனும் தள்ளுபடியாக போகிறதில்ல அப்படின்ட்டு இவர் சைட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பல வங்கிகள் இந்த ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. பட் இந்த செட்டில்மெண்ட் பண்ணுறதுனால பெருசாக எந்த பயனும் இல்லை. அப்புறம் HDFC பேங்க்கில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமாங்கிற கேள்வி இருக்கும். ஸோ பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படாது. ஏன்னா 22,000 கோடியில் HDFC பேங்க் எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 3.2% கடனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது HDFC பேங்க் கொடுக்கல, HDFC லிமிடெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதோட தலைவலி HDFC பேங்க்கில் தான் இருக்கும். இதனால் ஃபினான்ஷியல் இம்பேக்ட் ஏதாவது ஏற்படுமான்னு கேட்டால் எந்த ஃபினான்ஷியல் இம்பேக்ட்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை ஆல்ரெடி வரா கடனாக அவங்க கிளாஸிஃபை பண்ணி அதுக்கான ப்ரொவிஷனை வந்து இவங்க ஒதுக்கியிருக்காங்க. இந்த 22,000 கோடியில் ஒரு 700 கோடி கிட்ட HDFC பேங்க் இருக்குது. அது தாண்டி அதிகபட்சமாக யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தா LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, யூனியன் பேங்க் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. கடன் திருப்பி வருமா வராதான்ட்டு தெரியல. பட் பெரும் பாதிப்பு HDFC பேங்க்குக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலிமா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ திருப்பி இவங்க மேல்முறையீடு பண்ணி என்ன மாதிரியான தீர்ப்பு வருது அப்படின்ட்டுலாம் வரக்கூடிய நாட்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டேட்டா கிடைச்சதுக்கப்புறம். அடுத்தது ஸோ கெயில் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜாம்நகருக்கு போகக்கூடிய பைப்லைனோட கெப்பாசிட்டியை உயர்த்த போகிறதா கெயில் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 6 ஸ்டேட்டை இணைக்கக்கூடிய வகையில் பைப்லைன் வந்து போட போகிறதா ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு ஜாம்நகருக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டியை டபுளாக உயர்த்த போகிறதும் கெயிலை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி தான். ஸோ டிரான்ஸ்மிஷன் மூலயமா தான் பெரிய அளவுக்கான ரெவன்யூ கிடச்சிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியை கெயில் நிறுவனம் உயர்த்திட்டே தான் இருக்காங்க. இதனால் நல்ல டாரிஃப் இன்கம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் பல இடத்துல இந்த பைப்லைன் கேஸ் இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டிலே பல இடத்துல இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்றைக்கு வரும்னு தெரியாது. பட் ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது தேஜஸ் நெட்வொர்க் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ தேஜஸ் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஒரு 1,500 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை TCS கிட்டேருந்து வந்து பெற்றிருக்காங்க. பட் இது ஒன்றும் புது செய்தி இல்லை, பழசு தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த
பிஎஸ்என்எல்லோட கான்ட்ராக்ட் வந்து டிசிஎஸ் தான் வின் பண்ணாங்க. ஒரு 18,000 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் பார்க்கும்போது தேஜஸ் நெட்வொர்க்குக்கு வந்தது. இப்போ திரும்ப அதோட ஒரு நீட்சியாக 1500 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தேஜஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. பட் இவங்க மேஜரா இதை தாண்டி வேறு ஏதாச்சும் கான்ட்ராக்ட் கிடைக்குதான்னு பார்த்தா எந்த கான்ட்ராக்டும் இல்லை. ஸோ பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்டோடது. ஸோ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் டிசிஎஸ்க்கு கிடைக்குது. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனியான தேஜஸ் நெட்வொர்க்குக்கு வந்து அதை ரூட் பண்ணி விடுறாங்க. ஸோ மற்ற வெளியே இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் பெரிய அளவுக்கு இவங்க சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரே கிளைண்ட்டு, கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த தேஜஸ் நெட்வொர்க்கெல்லாம் ஒரு டைமில் பரவலாக கேட்ட பங்கு ஒரு 800 மேலே இருக்கும்போது, ஸோ அப்புறம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணி பெரிய சரிவு ஏற்பட்டு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. 500 கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஆபத்து தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல போய் ரிஸ்க் எடுக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது ஐடிசி அண்ட் ஹாப்பியஸ்ட் மைண்ட் டீல். ஸோ இப்போது ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஒரு 6% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த டீல் உறுதி ஆயிருச்சு. ஐடிசி இன்ஃபோடெக் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஸ்டேக்கை பை பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. 390லேருந்து 420 வரைக்கும் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது 420 கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 400 வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து இப்போது போயிட்டுருக்கு. ஸோ இது பெரிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. நார்மல் கம்பெனி இப்போது ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனியாக மாறுவதற்கான எல்லா ஒரு விடயங்களும் இந்த இடத்துல தெரியுது. ஸோ இது ஐடிசி இன்ஃபோடெக்கோட அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். பெரும் மாற்றத்தை நோக்கி ஐடிசி இன்ஃபோடெக் நகர்ந்து போகுது அப்படின்னே நம்ம இதை வந்து சொல்லலாம். ஸோ அடுத்த கட்ட ஒரு ஐடி வளர்ச்சி இங்கே ஏற்படும். பட் இப்போதைக்கு ஐடி செக்டர் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் இப்படியே போயிடாது. தொடர்ந்து வளர்ச்சி ஏற்படுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செய்தி ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு விப்ரோ ஏடிஆர் இன்னைக்கு டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் 7% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. காரணம் பார்க்கும்போது கூகுள் கூட போட்ட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான். இதன் காரணமாக விப்ரோ இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த ஏற்றம் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்குமா அப்படின்ட்டுலாம் தெரில. மேபி இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்தது லென்ஸ்கார்ட் கிட்ட இருந்த அப்டேட். ஸோ லென்ஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட்டில் பிளாக் டீல் நடக்குது. ஸோ ஆல்ஃபா வேவ் வெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1313 கோடி மதிப்பிலான பங்குகளை விற்க போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1.2% ஸ்டேக்கை விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு. ஸோ லென்ஸ்கார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு 200 கிட்ட ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கோம். 400 ஒரு 600 வரைக்கும் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த இடத்துல ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சொல்கிறேன். ஆனால் எதுக்கு இங்கே போயிட்டு நம்ம போய் புது முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி மதிப்பீடு அதிகமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு க்ரோத் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ண முடியல. ஓப்பனாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ ஒரு எஸ்டிமேட் பண்ண முடியாத இடத்துல கொண்டு போய் பணத்தை போடுறது. ஸோ கண்ணாடி நல்லா விற்றுரும், இவங்க தான் கண்ணாடியில் டாப் அப்படின்ட்டு ஸோ கண்மூடித்தனமாக முதலீடு பண்ணுறது நமக்கு பிடிக்காத ஒன்று. ஸோ புரிதல் இல்லாமல் டெஃபினட்டாக நம்ம முதலீடு பண்ண முடியாது. அப்படி பண்ணுற முதலீடு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ எல்லாம் ஏறும், நம்ம வாங்குவோம், அதுலேருந்து பார்த்திங்கன்னா அது இறங்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு ப்ரெஷருக்கு போவோம். இப்படிப்பட்ட ப்ரெஷர் தேவையில்லை. இறங்குனாலும் ஏன் இறங்குது, ஸோ இதுக்கப்புறம் ஏறுமா, அது என்ன ஏது, மேற்கொண்டு வாங்க முடியுமா இப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் பங்குகள் பக்கம் போவது ரொம்ப கஷ்டம். அப்படி போனோன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போக வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.